டெட்டா சர்டிபிகேட்டை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டெட்டா சர்டிபிகேட் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் டெட்டார்னா யாரு அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப டெட்டார் அப்படிங்கும் போது ஒரு கம்பெனில அல்லது ஒரு நிறுவனத்துல வியாபாரம் பண்ணும்போது ஒரு சேல்ஸ் நடக்கும். அந்த சேல்ஸ் ரிலேட்டடான ஒரு வரவு நடக்கும். இப்ப அவங்கள மெயின்டைன் பண்றத மீனிங் தான் டெட்டார்ஸ் அப்படின்பாங்க இந்த அக்கௌண்டிங் டேர்ம்ல. மெயினா இந்த டெட்டார் சர்டிபிகேட் யார் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் ப்ரிப்பேர் பண்ணுவாரு. சர்டிபிகேட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி அந்த அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்ப்பாரு. அந்த அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது மெயினா அந்த மாசத்துக்கான அல்லது அந்த வருஷத்துக்கான ஒரு பர்டிகுலர் டேட்டு கனெக்ட் பண்ணி அந்த டேட்டுக்கு அவங்க வந்து எல்லா சேல்ஸும் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களா, எல்லா வரவும் வந்து சேர்ந்துருக்குதா, பேங்க் பேலன்ஸ் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல ஜிஎஸ்டில வந்து அவங்க கரெக்டா அந்த சேல்ஸுக்கு தகுந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து அதுல வச்சிருக்காங்களா, இன்வாய்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு பேங்க் பேலன்ஸும் சைமல்டேனியஸா செக் பண்ணிடுவாரு. அது செக் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னா பிலோ 90 days அவுட்ஸ்டாண்டிங், அபவ் 90 days அவுட்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு ஒரு கணக்கு எடுத்துட்டு அதுக்கு சர்டிபிகேட் பண்ணி கொடுப்பாரு. இதுல மெயினா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பெனியோட ஒரு நிதிநிலை அறிக்கை சரியாக உள்ளது என்று ஒரு பட்டய கணக்காளர் தன்னுடைய கணக்கை சமர்ப்பிப்பார். அதை சர்டிபிகேட் பண்ணி கொடுப்பார், சான்றிதழ் அளிப்பார். அதுதான் மெயின். அந்த சான்றிதழ்ல அவரு சான்றிதழ் அளிப்பதன் மூலமா அவர் வெரிஃபை பண்றாரு, அக்கௌண்ட்ஸை வெரிஃபை பண்றாரு. அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் வெரிஃபை பண்றாரு, அவுட்ஸ்டாண்டிங் லிஸ்ட்டை வெரிஃபை பண்றாரு. இதை 3 பேஸ் பண்ணி அவரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்துட்டு சைன் பண்ணி சர்டிபிகேட் பண்றாரு. இது எங்க மெயினா யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். நிதிநிலை அறிக்கை எங்கெல்லாம் யாரெல்லாம் கேட்கறாங்களோ அவங்களுக்கு இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். முக்கியமா ஜிஎஸ்டில அவுட்ஸ்டாண்டிங் நிலவரம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வலியுறுத்தும் போது அல்லது இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு நோட்டீஸ் வருது டெட்டாஸோட லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த டெட்டாஸ் அவுட்ஸ்டாண்டிங்கோட இந்த சர்டிபிகேஷன் முக்கியமா யூஸ் ஆகும். அது மாத்திரம் இல்ல, அதிமுக்கியமா ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா லோன் ப்ராசஸிங் வந்துட்டு நடக்கும். அந்த லோன் ப்ராசஸிங் வந்துட்டு இவர் வாங்க போவாரு அல்லது ஏற்கனவே வாங்கி இருப்பாரு, அதுக்கும் டெட்டா சர்டிபிகேட் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். டெட்டாஸ் பேஸ் பண்ணி லோன் கொடுப்பாங்க கம்பெனி, பேங்கிங் கம்பெனி. அப்போ அந்த லிஸ்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கை வந்துட்டு பிலோ 90 days, above 90 days சொல்லி பிரிச்சு ஆடிட்டர் வந்து சர்டிஃபை பண்ணி கொடுப்பாரு. இது வந்து இதன் மூலமா என்ன கிடைக்கும் அப்படின்னா கம்பெனிக்கு லோன் கிடைக்கும், கம்பெனி இன்னும் மேன்மேலும் வளர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ.